எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காத்து வருகிற மேலான கிருபைக்காய் ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய சுத்த கிருபையினாலே புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். எல்லாருமே எப்போதுமே கை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய தொடக்கத்தை தெரியாத சிலர் இங்கே இருப்பீர்கள். எப்படி இந்த சபை தொடங்கப்பட்டது என்று தெரியாமல் இருப்பீர்கள். அவர்களுக்காக நான் இன்ட்ரோடக்ஷனில் அந்த சபை தொடங்குகிற காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் நானும் இன்னொரு சகோதரர், அவருக்கு பைபிள் அதிகமாக தெரியாது, கிறிஸ்டியன் தான், ஆனால் பைபிளில் ஒன்றுமே தெரியாதவருக்கு. அவருடைய பேர் கிங்ஸ்லி. ஆனால் மிக சாந்த குணம் உள்ள ஒரு சகோதரர். நாங்கள் 2 பேரும் மகாபலிபுரத்தில் ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சென்டரில் ஜெபித்து கொண்டிருந்தோம். நான் நேரம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நாங்கள் 2 பேரும் முழங்கால் இருக்கிறோம். திடீரென்று அங்கிள் 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 கூப்பிடுவதுங்கிறாரு ஜெப நேரத்திலேயே. உடனே என்னன்னு முடிச்சு பார்த்தேன். சுவரில் ஓடுது பாருங்க, சுவரில் ஓடுது பாருங்க. என்ன ஓடுது? நான் ஒன்று பள்ளி பாய்ச்சா ஓடுது போல இருக்குன்னு நினச்சேன். இல்லை, எழுத்து ஓடுது. என்னது எழுத்து ஓடுதா? டிவியில் ஓடுறது போல ஓடுது அப்படின்னு சொன்னார். எனக்கு கண்ணுக்கு தெரியல. வாசிங்கன்னு சொன்னேன். எசேக்கியேல் 34 அதிகாரம் என்று ஓடுறது. என்ன ஓடுது? எசேக்கியேல் சொல்லுங்களேப்பா. எசேக்கியேல் 34 அதிகாரம் ஓடுது. ஆண்டவர் சில மாதங்களாகவே நீ சபை தொடங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டவரே. நான் ஊரெல்லாம் சுற்றி ஊழியத்தை செய்கிறவன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் மறுத்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் ஆடுகளை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மேய்ப்பொருளுக்கு ஐயோ சாவு. ஆடுகளை மேய்க்காமல் இந்த இருக்க ஆடுகளுக்கு இருக்க ஆடுகளை தான் ஆண்டவர் சொன்னார். ஆடுகளை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மேய்ப்பொருளுக்கு ஐயோ. உடனே எனக்கு மனசு பயந்துருச்சு. பயந்து தேம்பி தேம்பி நான் அழ, அவரும் அழுது ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபையை தொடங்குகிறேன். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையம்மா. ஹல்லேலூயா. சபையை தொடங்குகிறேன் ஒப்பு கொடுத்தது 2000ஆம் ஆண்டு. இப்போ 2026 ஆயிடுச்சு. 2000ஆம் ஆண்டில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் டிசம்பர் 28ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்களுடைய கன்னியாகுமரிவுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அப்படி போகும்போது ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறோம். ட்ரெயின் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போகிறோம். அதில் எங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எலிஜிபிலிட்டி உண்டு. எங்கள் ஒய்ஃபுக்கு அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ததுனால ஃபஸ்ட் கிளாஸ் எலிஜிபிலிட்டி உண்டு. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போகும்போது நான் எழுந்து திடீரென்று பாத்ரூம் போனேன். பாத்ரூம் வெளியே வந்தால் ஒரு பயங்கர வெளிச்சம் என் மேல் அடித்தது. சூரிய வெளிச்சத்தை விட 100 மடங்கு அதிகம் இருக்கும். ஆனால் கண்ணு கூசலை. கண்ணு கூசாத ஒரு பயங்கர வெளிச்சம் அடித்தது. நான் அப்படியே சைடில் பிடிச்சிக்கிட்டேன். விழுந்துருவோம் போல பயந்துட்டு நின்னேன். அப்படி நிற்கும் போது ஒரு சத்தம் கேட்டது. மகனே. அல்லேலூயா. இந்த பாவி என்ன சொல்லி கூப்பிட்டாரு? உங்களை எப்படி கூப்பிடணும்? மகனே மகளேன்னு கூப்பிடணுமா வேண்டாமா? மகனே, சபைக்கு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. அடப்பாவே. எனக்கு அப்போ வெறும் 6 கோடி ரூபாய் கடன் பேங்க்ல. அது தவிர வெளியே 65 லட்சம் ரூபாய் வட்டி கடன், சின்ன 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 வட்டி கடன்கள். இதெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு போட முடியுமா? முடியாது. ஆனால் நான் அப்படி சொல்லாமல், அப்பா ஏசப்பான்னு சொல்லலை, நான் அப்பா நல்லவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல பதில் இல்லையா? நல்லவங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. திரும்ப 2வது விசை அதே சத்தம் கேட்குது.
இல்லை சபைக்கு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. நான் 2வது தடவையும் அதற்கு பதில் சொன்ன உடனே சரின்னு மட்டும் சொல்லு மகனே. ஹல்லேலூயா. ஒரு கை தட்டுங்களேம்மா. சரின்னு மட்டும் சொல்லு மகனே, இதுக்கு மேலே நான் மறுக்க முடியாது, சரிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. நான் அந்த எங்களுக்கு தனி ரூம், அந்த ரூமுக்குள்ளே போன உடனே நான் என்னை பார்த்து, ஏன்பா வேர்த்து கொட்டி போயிருக்கீங்க? கர்த்தர் என்னை சந்தித்தார், சபைக்கு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போட சொன்னார். எல்லாம் சிரிக்க தொடங்கிட்டாங்க. எங்கள் ஒய்ஃபு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உங்கள் மனசு அப்படித்தான்பா, ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும் தான் உங்கள் மனசு, அதனால தான் நீ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லைன்னு நான் அங்கேயே அழ தொடங்கினேன். அப்போது பியூலா, அம்மா அப்பாவை அழ வைக்காதீங்கம்மா, அப்பாவை அழ வைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள், அவளே பைபிள் எடுத்தா, பாட்டு பாடினாங்க, பைபிள் எடுத்தா, பைபிள் எடுத்து வாசிக்கும் போது சங்கீதம் 132 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். கை தட்டக்கூடாதா? உங்களை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிற ஆண்டவர் இன்று ஜீவிக்கிறார். அந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சபையை தொடங்க. 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சபையை தொடங்கினோம். நாங்கள் எதிர்பார்க்காமலேயே முதல் வாரங்கள்லேயே சுமார் 200 பேர் சபைக்கு வர தொடங்கிட்டாங்க. எப்படி வருவாங்க? சுமார் 200 பேர் வர தொடங்கிட்டாங்க. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், நமக்கு ஒரு குறைவின்றி நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, நமக்கு குறைவின்றி நடத்துவார். எப்படி நடத்துவார்? சத்தம் சொல்லுங்களேப்பா. குறைவில்லாமல் நடத்துவார். ஜீசஸ். மகிமையில் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கண்டேன். மகிமையில் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கண்டேன். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர். அல்லேலூயா. நமக்கு மகிமையை தர வல்லமை உள்ளவர். மகிமையில எல்லாவற்றையும் தருகிறவர் இந்த உலகத்துல கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லணுமா? அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படி மகிமையிலே நிறைவாக்குகிறவர் இங்க தரமாட்டாரா? இந்த ஆண்டுல உங்கள் குறைவை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாக்கி நடத்துவார். அல்லேலூயா. நிறைவாக்கி நடத்துவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதென்று சங்கீதம் 34:10 சொல்லுது. வாசிக்க கேட்போம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. சிங்க குட்டி எங்கேயா பட்டினியா கிடக்குமா? கிடைக்காது. ஆனா சிங்க குட்டிக்கே சாப்பாடு கிடைக்காது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. கையை ஜோரா தூக்கி அல்லேலூயா சொல்லணும். இல்லைன்னா நான் இப்படியே நிறுத்திடுறேன். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவன். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காண மாட்டீர். உங்களுடைய வாசஸ்தலத்தை பற்றித்தான் ஆண்டவர் பேசுகிறார். உடைய வாசஸ்தலம் உங்களுடைய வீட்டில் விசாரிக்கும் போது ஒரு குறையும் இருக்காது. குறைவெல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். அதோடு கூட என்ன உண்டாகுமாம்? யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சந்தானம் பெருகி, உடைய சந்தானம் பெருகும். உடைய சந்தானம் பெருகும். சந்தானம்னா என்ன? பிள்ளை பாக்கியம். உடைய பிள்ளை பாக்கியம் பெருகும். சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் இங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஹம்சா என்ற ஒரு தங்கச்சி வந்து ஜெபிக்க தொடங்கினார்கள், முழங்காலிட்டார்கள். அவருடைய கணவன் அவர் வந்து முழங்காலிட்டார். 2 பேருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தது. என்ன காரணம்? 25 ஆண்டுகளாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனை வருஷமா? சத்தமா சொல்லுங்களேன்டா. 25 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவளை வாழ்த்தி அனுப்புகிற போது அந்த மாதத்திலேயே அவர்கள் கருத்தரித்தார்கள். அந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். சந்தானம் பெருச்சா இல்லையா? சந்தானம் பெருச்சா பெரியலையா? பெருகிச்சு. ஹல்லேலூயா. பெருகிச்சு மட்டுமல்ல, அது முதிர் வயதுல கல்லறைக்கு போய்த்தான் ஆகணுமா. அடுத்த வசனம் சொல்லுது, வாசி 26. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்துல சேருகிறது போல, முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். முதிர் வயதுல கல்லறையை சேருவீர். இப்ப நான் முதிர் வயதா இல்லையா? சொல்லுங்களேப்பா. முதிர் வயது ஆயிடுச்சு எனக்கு. இங்க இருக்கிற அநேகரை விட ஏதேசம் எல்லாரையும் விட எனக்கு வயசு ஜாஸ்தி. ஆண்டவர் எனக்கு என்ன காரணமோ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நான் கிடத்த வச்சிருக்காரு, போட்டு வச்சிருக்காரு. ஆனா பலவீனமா போட்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. பலவீனமா போட்டு வச்சிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஒரு 7-8 டாக்டர்ஸ் இருந்து. ஏன்னா நான் வந்து இந்த சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அங்கே சீஃபாக இருந்த டாக்டர் நான் ரொம்ப வேண்டியவன். ஆகவே சீஃப் சொன்னதுனால எல்லாரும் வந்து என்னுடைய எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து சுற்றி உட்காந்து சொல்கிறாங்க, எங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் நிற்கிறாங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் போயிடுவார். அது எனக்கு கேட்குது. எனக்கு தலையை அசைக்க முடியலை, கையை அசைக்க முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் அவங்க சொல்கிறது எனக்கு கேட்குது. உடனே எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டேன், எம்மான்னு தலையை கொண்டு வந்து காது பக்கத்தில் வச்சாங்க. அவங்க காதை என் வாய்க்கு பக்கத்தில் வச்சாங்க. அவங்க டாக்டர் சொல்கிறத கேட்டியா? கேட்டப்பா ஏன் இன்னும் 2 மணி நேரத்தில் இது சீட்டுக்கிட்டே போகுது, நான் இப்போ சாக மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்களேம்மா, யார் யார் இந்த விசுவாச வார்த்தை பேசுவீங்க? நான் இப்போ சாக மாட்டேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்போ அப்படின்னு சொன்னா 2 நாள்ல பூரண சுகம் பெற்றேன். இதே சர்ச்சில் வந்து செய்தி கொடுத்தீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் எவ்வளவு மடங்கு பெருக செய்தாராம்? 100 மடங்கு பெருக செய்தார். நான் எவ்வளவு மடங்கு பெருகியிருக்கேன்? நான் 100 மடங்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1000 மடங்கு பெருகியிருக்கேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேம்மா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். அவனுடைய பக்தி, அவருடைய விசுவாசம் ஆண்டவரை பற்றி கொண்டு நின்றதுனால 100 மடங்கு, நான் 1000 மடங்கா பெறுகிறது அதிசயமா இருக்குப்பா.
அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமாய் காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் எல்லா இருக்கிறார். வானத்துகளுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவராக இருக்கிறார். ஆண்டவர் இறங்கினதை பற்றி தான் போன வாரத்தில் நாம் பேசினோம் இல்லையா? கிறிஸ்துமஸ் சொல்லுது ஆண்டவர் உலகத்துக்கு இறங்கி வந்த நாள். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மரித்து மண்ணோடு மண்ணாய் போகாதபடிக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு உன்னதத்துக்கு ஏறி போயிருக்கிறார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. குறைவுகள் வர காரணம் என்ன? நமக்கு ஏன் குறைவுகள் வருது சொல்லுங்களேன். முதலாவது நம்முடைய விசுவாச குறைச்சல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் அசுத்தம் நம்மை பிடிக்கிறது. வாசியுங்கள் உபாகமம் 28 48, 47, 48 ஆகிய வாசனங்கள். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவையாமற் போனது நிமித்தம் எல்லாம் நிறைவா இருக்கும் போது கர்த்தரை சேவியாமல் போறது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். ஆக எல்லாம் குறைபட்டு போவோம். அவன் நிறைவாய் இருக்கும் போது நீ கர்த்தரை சேவிக்காதபடி நீ பெருமைப்படுகிறவனாய் அகங்காரம் கொள்ளுகிறவனாய் இருந்தால் எல்லாமே கீழே போயிடும். ஒரு இளைய குமாரன் என்ற ஒருவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியை சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 2 பேரும் நல்ல பணக்காரங்க, பயங்கரமான பணக்காரங்க. இளையவன் தகப்பனத்தில் கேட்குறான், உங்கள் சொத்து எல்லாத்தையும் பிரித்து எனக்கு கொடுங்க, முதல்ல எனக்கு கொடுங்க, என் பங்கு எனக்கு கொடுங்க என்று சொல்லி பங்கு வாங்கிட்டு போயிட்டான். பங்கு வாங்கிட்டு போய் அங்கே நல்லவர்களோட நடந்தான். அவன் போய் அசுத்தமான வேசிகளோடு நாட்களை கடத்தினான். வேசிகளோட நாட்களை கடத்தினது மட்டுமில்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால பன்றி மேய்க்கிற வேலை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பன்றி மேய்க்கிற வேலையை செய்தான். அந்த தவிட கூட அந்த ஓனர் கொடுக்க மாட்டேன்டாங்க தின்றதுக்கு. அப்படி பசி பட்டினி. வீட்டில் ஐஸ்வர்யம், ஆனால் இவன் பின்வாங்கி போறதுனால பசி பட்டினி அவனை பிடித்தது. இப்ப சொல்றான், நான் என் தகப்பனிடத்துல போவேன். அல்லேலூயா, சொல்லுங்களேம்மா. நான் என் தகப்பனிடத்துல போவேன், நம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு வரான். தூரத்துல பார்த்த உடனே அந்த தகப்பன் பிள்ளைக்காக காத்திருக்கிறான். இறங்கி ஓடுறான். ஓடி போய் அவனுக்கு மோதிரத்தை போட்டான். யாருன்னு? என் பிள்ளை நீ. அல்லேலூயா. மோதிரத்தை போட்டு அவனுக்காக ஒரு விழாவே எடுத்துட்டான் தகப்பன். அந்த குமாரனுக்கு பேரு கெட்ட குமாரன்னு நம்ம எல்லாம் சொல்றோம், இளைய குமாரன்னு வேதம் சொல்லுது. அந்த இளைய குமாரன் கெட்டவனாய் போய்விட்டான். இங்க இருக்கிறதுல யாராவது நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி தூரமாய் போகிறது உண்டா? அப்படி போகிறது உண்டானால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேமா என்று ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த தேமா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். அந்த தேமாவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சேர்ந்தே கடிதங்களை எழுதினவங்க. ஆனால் திடீர்னு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பின்னாக போயிட்டான்னு வேதம் சொல்லுது.
அந்த தேமாய் குறித்து பிலோமன் 1:24 முதல்ல வாசிங்க. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். முதல்ல இந்த தேமாவும் சேர்ந்து தான் வாழ்த்து சொல்லுகிறான். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அல்லேலூயா. எதன் மேல ஆசை வச்சுட்டானா? உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டான். நமக்கு உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலக ஆசை நமக்கு வேண்டாம், உலக இச்சைகள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அடுத்ததாக அறிவில்லாததுனால, முதலாவது பின்மாற்றத்தினாலே குறைவு விழுகிறது, அடுத்தது அறிவில்லாமையினாலே குறைவு விழுகிறது. 2 பேதுரு 1:3 வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வில்லை என்றால் குறைவு வந்துவிடும். கானா ஒரு கல்யாண வீட்டில் யோவான் 2:3 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டில் தான் இருக்கிறார். ஆனா இயேசு இருக்கிறார் என்ற அந்த அறிவு உணர்வு இல்லாததுனால அங்க திராட்சரசம் குறைபட்டது. இயேசு இடத்துல தாயார் ஓடி வர்றாங்க, பேசுறாங்க. எனக்கும் உனக்கு என்னம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். காரணம், அந்த வேலை ஆட்கள் இவரை நம்பி வரணும். வந்தார்கள். தண்ணீரை ரசமாக சப்ளை பண்ண சொன்னார். அதே போல தண்ணீரை ரசமாக சப்ளை பண்ணாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இந்த குறைவு இருந்தது? இயேசுவை அறிகிற அறிவு இல்லாததுனால. சில ஆண்டுகளுக்கு முன்னே திடீரென்று ஒரு நாள் என்னை வடபெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோதி என்ற சகோதரி, அவர்களை நீங்கள் பார்க்கலாம். வடபெரும்பாக்கம் நம்முடைய சபைக்கு நேர் பின்னால் தான் அவருடைய வீடும் கடையும் இருக்கு. அந்த ஜோதி ஃபோன் பண்ணி, அங்கிள் எனக்கு அவசரமாக வாங்க அங்கிள், நான் உங்களை பார்க்கணும் அங்கிள்னா. என்னன்னு சொல்லுமான்னு சொன்னா, அவர் சொன்னா, நாங்கள் டெய்லி 100 லிட்டர் பால் தயிராக மாற்றி விற்கிறோம். டெய்லி எத்தனை லிட்டர் சொல்லுங்களேம்மா? 100 லிட்டர் டெய்லி 100 லிட்டர் பாலை தயிராக மாற்றி வைக்கிறோம். இப்போ ரொம்ப நாளாக திரும்ப முயற்சி எடுக்கிறோம், அது கெட்டு போகுது. அந்த தயிரை நாங்கள் விற்கவே முடியலை. டெய்லி 100 லிட்டர் பாலுக்கான தயிர் கெட்டு போகுதுன்னு சொன்னாங்க. உடனே கார் எடுத்துட்டு நேராக அங்கே போனேன். அங்கே போனால் அந்த ஜோதி என்னை பார்த்தோன்னே ஓடி வந்தா, அங்கிள் அழறா. சொல்ல மாட்டேன்றா. என்னன்னு சொல்லுமான்னா, 100 லிட்டர் பால் டெய்லி எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. எப்படி இருக்கும்? மனசு உடைஞ்சு போச்சு. ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தா, அதை கையில் வச்சு தூக்கி பிடிச்சிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீ போதுமானவர். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் பாழாய் கிடந்த நிலத்தை நல்ல நிலமாய் மாற்றி கொடுத்தீரே, இந்த சகோதரிக்கு செய்யுங்க. அவ்வளோதான் ஜெபம். ஜெபித்துட்டு தண்ணியை கையில் கொடுத்தேன். நீ ஊற்றி காய்ச்சுமான்னு சொன்னேன். அடுத்த நாள் காய்ச்சி பார்த்தா பால் கெட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. கை தட்டக்கூடாதா? இப்போவும் அந்த ஜோதி இருக்கிறா. அந்த ஜோதி இடத்துல போய் கேளுங்க, இப்படி எல்லாரும் நடந்துச்சான்னு. என் ஆண்டவர்
உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். இன்னொரு காரணம் அவிசுவாசம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாட்களும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்போ தீமோத்தேயுவை அனுப்புவோம். தீமோத்தேயு சாதாரணமான விசுவாசி அல்ல, மகா பெரிய விசுவாசி. அவரை அனுப்புகிறாங்க. அவர் வந்து அந்த தெசலோனிக்கே சபைக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறதற்காக அவர் அனுப்பப்பட்டார். 8:14-11 சொல்லுது, எது வரைக்கும் விசுவாசம் இல்லாதிருப்பீர்கள்? வாசியுங்கள். கர்த்தர் மோசேவை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? அன்றாட அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை கண்டும் எது வரைக்கும் விசுவாசிக்காமல் இருப்பீர்கள்? உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை நாம் கண்டும் இன்னும் விசுவாசிக்கவில்லை என்றால் நமக்கு குறைவு வரும். நமக்கு குறைவு வரும். நிறைவில்லாத வாழ்க்கை உண்டாகும். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருகிறேன் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். வாக்கு கொடுத்து அழைத்து வருகிறார். கிட்டத்தட்ட கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கேயும் என்ன பேசுறாருங்க? இந்த மோசே நம்மை கொல்லுகிறதற்கு கொண்டு வந்தார். இந்த மோசே நம்மை கொல்லுகிறது கொண்டு வந்தார். மோசையின் பேர்ல குற்றச்சாட்டுகளாய் காணப்பட்டவர்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும், நீங்கள் எவ்வளவுதான் என்னை குற்றச்சாட்டினாலும் எனக்கு கவலை இல்லை. குற்றச்சாட்டுகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரன் இருக்கிறார், நம்முடைய சபைகளில் இருந்தார். அந்த சகோதரனே என்னை திடீர்னு விடிய காலை 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார். 5 மணிக்கு ஃபோன் பண்ணியப்பா தயவுசெய்து உடனே வாங்கப்பா என்று ஆள்றார். உடனே கார் எடுத்துட்டு நேராக வடபெரும்பாக்கம் போனேன். அந்த வடபெரும்பாக்கத்தில் அந்த தம்பியுடைய வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரே மூத்திர வாடை. என்ன வாடை சொல்லுங்களேம்மா, சந்தோஷமா இருக்கீங்க? ஒரே மூத்திர வாடமா, வீட்டுக்குள்ள போக முடியல. என்னன்னு பார்த்தா கோணி, 3-4 கோணி விரிச்சிருக்காங்க. அந்த கோணியில அவருடைய மாமியார் படுத்து கிடக்குறாங்க. அப்படியே அந்த கோணி எல்லாம் மூத்திரம், அந்த கோணி ஃபுல்லா மூத்திரம். அழுது நிற்கிறார் இவர். உடனே எழுப்பி உட்காருமான்னு எழுப்பி உட்கார்ந்தாங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன், இனி இந்த மூத்திர போக்கு இருக்காது, சரியாயிடும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் மூத்திரம் அப்படி கொட்டுது? கிட்னி கெட்டு போச்சு, அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டு போச்சு. அதனாலதான் மூத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கொட்டி போச்சு. நான் கிளம்பி ஒரு 10 நிமிஷம்தான் கார் ஓட்டியிருப்பேன். அதுக்குள்ள ஃபோன் வருது, மூத்திர கொட்டுதல் நின்று போச்சு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேம்மா. மூத்திர கொட்டுதல் நின்று போச்சுன்னு ஃபோன் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவர் ஜிஹெச்சில் அவங்கள நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறதுக்காக அவருடைய பிரஸ்ட் கேன்சர், அவர்களுக்கு மார்பகத்தில் கேன்சர், அந்த கேன்சருக்காக ஆப்ரேஷன் செய்ததற்காக சேர்த்துருக்காங்க. அங்கே அழைத்தார். அங்கே போனேன். அங்கே போய் கேட்டால் இன்னும் 2-3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களை காலத்தை ஆழ்த்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே வாழ்த்திட்டு சொன்னேன், இந்த கேன்சர் இனி இல்லை. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேம்மா. என்னை விட மெஞ்சினவர்களாய் நீங்க இருக்கணும். எனக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்தால் போதாது, உங்கள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கணும். 2 நாளில் இந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு கேன்சருக்கு அடையாளமே இல்லையப்பான்னு அனுப்பி விட்டாங்க. ஹல்லேலூயா. அதே அம்மா கிட்னி பாதிச்சு சரியா போச்சு, கேன்சர் சரியா போச்சு. என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்களாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தான் இந்த பாலும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னென்ன நிறைவுகள் உண்டாகும்? குறைவெல்லாம் போய் என்ன நிறைவு உண்டாகும்? முதலாவது உயர்வு உண்டாகும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து போதும், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைப்பாராம். கைகளை தட்டுங்களேம்மா. அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிங்காசனத்தில் எலும்பு எலும்பு சீயோனே உடைய வல்லமையை தடுத்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எலும்பு என்று வேதம் சொல்லுது. நம்முடைய உடம்புல தூசி ஒட்டுது போல. என்ன தூசி? அது என்ன தூசி? பாவ தூசிகள் ஒட்டி கொள்கிறது. அதை உதறி விட்டு எழும்ப வேணும் என்று வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். இந்த யோசேப்பு எங்க இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான். அந்த சிறையில் இருக்கிற அந்த கேட்பாரற்ற யோசேப்பை பார்வோன் ராஜா அழைத்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ராஜாவிடத்துல தான். ராஜா உடனே அவன், நீ எங்களுடைய வீட்டுக்கு அதிபதியாயிரு. ராஜாவுடைய வீட்டுக்கு நீ அதிபதியாயிரு. இந்த நாட்டுக்கு நீ ஆளுதுனாருன்னு சொல்லி ஆளுதுனா. புழுதியில் இருந்தவன் சிங்காசனத்துக்கு போயிட்டானா இல்லையா? நம்மையும் ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக நம்முடைய வரவுகள் பெருகும். வேணுமா வேண்டாமா? இப்போதான் எல்லாருக்கும் சிரிப்பு வருது. நம்முடைய வரவுகள் பெருகும். வரவுன்னா வேலை நிமித்தமாய், தொழிலின் நிமித்தமாய், மற்றும் காரியங்கள் நிமித்தமாய் நமக்கு வரவுகள் பெருகும். வரவுகள் பெருகாத சூழ்நிலைகள் உண்டு. அல்லேலூயா. சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு வரவை பெருக செய்வார். எனக்கு எவ்வளவு வரவு வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன்ப்பா. எனக்கு அங்க வீராசாமி தெருவில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் எவ்வளவு வாடகை தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வருவான் அந்த வீட்டில் வரவு. எவ்வளவு? ஒன்றும் இல்லாமல் கிடந்த வீடு, ஒன்றும் இல்லாமல் கிடந்த இடம். அதில் 1 லட்சம் ரூபா மாத வருமானம். வருஷ வருமானம் இல்லை, மாத வருமானம். மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கு பென்ஷன் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபா. இது தவிர எங்கள் மகனும் மருமகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 கொடுப்பாங்க. போதாதா கொடுப்பாங்க. பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எவ்வளோ வேணாலும் வாரி கொடுக்குறாங்க. இப்படி எனக்கு வருமானம் பெருகிடுச்சுமா. அல்லேலூயா. இந்த வருமானம் ஆனால் நாங்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. சில காரியங்களை சேர்த்து வச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிகமாகவும் நாங்கள் சேர்த்து வைக்கிறதுல எல்லாவற்றையும் யாருக்காக செலவழிக்கிறோம்? சொல்லுங்களேன்ப்பா. ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக, எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தோமே, எத்தனை லட்சம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆகாதுல்ல? சும்மாவே தராங்களா எங்களுக்கு? யாரும் எங்களுக்கு சும்மா தரல. சில லட்சங்களை செலவு பண்ணி தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் உங்களிடத்துல எவ்வளோ வாங்கினோம்? ஃப்ரீ. எடுத்துக்கொண்டு போ, ஃப்ரீ, எடுத்துக்கொண்டு போ. இது கர்த்தர் அருளுகிற ஈவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்குவார். அடுத்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகிறது போலவும்
களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மகிழ்ச்சி நிறைவுண்டு. எந்த வருஷத்துல? இந்த வருஷத்துல 2026 ஆண்டுல நமக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்போஸ்தலர் 27, 18, 19 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, தங்களை காக்க எல்லாவற்றையும் கடல்ல போட்டாங்களாம். அப்போஸ்தலர் பவுலை கைதியை கொண்டு போறாங்க. அவரை கொல்றதுக்கு தான் கொண்டு போறாங்க. இவர் திடீர்னு அந்த கப்பலுக்கு அதிகாரியாக மாறிட்டார். அல்லேலூயா. கப்பலுக்கு அதிகாரியாக மாறிட்டார். கப்பல் பொருட்கள்லாம் எடுத்து அள்ளி போட்டாங்க. ஆனால் அவர்கள் தப்பித்து மெலித்தா தீவுக்கு போனோடனே அங்கே இவர்கள் ராஜாவை போல, யாரால? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலால. அப்போஸ்தலனாகிய பவுல்ல கையில் ஒரு பாம்பு கொத்திடுச்சு. அந்த பாம்பு கொத்துனா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே என்னாகும்? நொர தள்ளி செத்துடுவாங்க. ஆண்டவர் கிருபையாய் காத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னே வடுபெரும்பாக்கம் சபையில் நமக்கு திறப்பு விழா நடத்துகிறோம். அந்த திறப்பு விழாவுக்காக நாங்களும் போயிருக்கணும். ஏகദേശம் ஒரு 250 பேர் வந்திருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. அதில் நிறைய இந்துக்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள், வேற சர்ச்சு. நம்ம சர்ச்சு புதுசு, இது அன்னைக்கு தான் திறக்கிறோம். அதில் தரணின்னு ஒரு தம்பியை தோளில் தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு வந்து அப்படியே சுவரோரமாக படுக்க வைக்கிறாங்க. அவனுக்கு கை அசையாது, கால் அசையாது, பேச மாட்டான், கண்ணு தெரியாது, ஒன்றும் இல்லை. ஏன்? பாம்பு கடிச்சது. அல்லேலூயா. பாம்பு கடிச்சது. நல்லா தண்ணி அடிச்சுட்டு இவர் வீட்டில் உருண்டாரு. பாம்பு திரும்ப 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 கொத்திடுச்சு. ஆகவே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருந்தாங்க. அங்கே இருந்து ஒரு எத்தனை நாள் ஞாபகம், 30 நாட்கள் கழித்து அனுப்பி விட்டாங்க. உயிர் பழச்சிக்கிட்டான், கொண்டு போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அவனை தான் நான் பார்க்குறேன். பார்த்து பேர் சொல்லி, எனக்கு பேர் தெரியும். தரணி, நீ எழும்புற, நடக்கிற, பேசுகிற, வியாபாரம் செய்து பிழைக்கிற. அல்லேலூயா. சொல்லுங்களேம்மா. வியாபாரம் செய்து பிழைக்கிற என்று சொல்ல, இவன் 2 நாட்களுக்குள்ள எழும்புனான், நடந்தான், அவனுக்கு கண்ணு தெரிஞ்சது, காது கேட்டது, பேசினா. அவனுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வழி தெரியல. அது கொரோனா காலம். கடை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் இவனுடைய கண்டிஷனை பார்த்து போலீஸ்காரங்க விட்டுட்டாங்க. இவன் ஒரு தள்ளு வண்டியில் சிக்கன் பகோடா போட்டு வித்தாங்க. அப்படி ஒரு வருமானம். அல்லேலூயா. அப்படி ஒரு வருமானம். நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் கூட்டுவாரா, கூட்ட மாட்டாரா? சத்தம் கேட்கல. கட்டாயம் கூட்டுவாரா. ஆண்டவருக்கு அதற்காக நீ கேளுங்கள், நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 16:24 சொல்லுது. வாசியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் உங்களை என்னையும் பார்த்தா சொல்றார், நீங்க என் நாமத்தினாலே ஒன்னும் கேட்கல. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம், சத்தமா சொல்லுங்கள், நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 24 ஆண்டுல உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதார வசனத்தை சொல்லுவோம் மீண்டும். பிலிப்பியர் 4:19 பிள்ளை வாசிமா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே இல்லையம்மா. அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி
கர்த்தர் எனக்கு நிறைவானதை தருவார்னு விசுவாசிக்கிறீர்கள்? இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய குறைவெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டில் நிறைவாக்கி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே எங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சாட்சியாக இருப்போம். நாங்கள் சாட்சி சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் வாழ்ந்திருக்க அவர்களை வாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.